அதானி பிஜேபியை தேர்தலில் ஜெயிக்க வைப்பதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கிறார். இந்த மோடி அரசாங்கம் தலைகீழாக புரட்டி போட்டுக்குது. ஒரு கேடுகட்ட முதலாளிக்காக இந்திய நாட்டு மக்களை எப்படி துன்புறுத்த முடியும்? இதன் காரணமாக தமிழ்நாடு அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. நடிகர் விஜய் ஊழல் பத்தி பேசினார் மாநாட்டில், வரவேற்கின்றோம். அன்பு நடிகர் விஜய் அவர்களே, ஊழல் குறித்து பேசுகிறீர்களே, அதானி ஊழல் குறித்து விஜய் பேச மாட்டாரா? நேர்மையற்ற கட்சி பிஜேபி, ஊழல் கட்சி பிஜேபி, அதன் தலைவர் மோடி. இதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க 27ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அதானியை கைது செய்யும் வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் போராட்டம் வெடிக்கும். ஒரே வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளி அதானியை பாஜக கட்சியும் பிரதமர் மோடியும் குறிப்போய்க்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றது. இன்றைக்கு 2000 கோடி ரூபாய் அதிகாரிகளுக்கு ஊழலுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறார் அதானி. எதற்காக? இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசுகள்லாம் சூரிய ஒளி மின்சாரத்தை பெறுவதற்காக கையூட்டு கொடுத்து இந்த வேலையை அதானி செய்திருக்கின்றார். என்ன நடந்தது? சில மாதங்களுக்கு முன்பாக செயற்கையாக நிலக்கரி பற்றாக்குறை உருவாக்கப்பட்டது. நிலக்கரி பற்றாக்குறை உருவாக்கப்பட்டு அதானி நிறுவனத்திலிருந்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் அதானி வாங்கியிருக்கக்கூடிய தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்யப்பட்டது. இதன் காரணமாக தமிழ்நாடு அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இந்த இழப்பிற்கான எல்லா சுமையும் தமிழ்நாட்டு மக்கள் சுமந்தோம். அது மட்டுமல்ல, அதானிக்காக மோடி அரசு என்ன செய்தது சொன்னால், எல்லா மாநில அரசுகளும் கட்டாயம் 10% சூரிய ஒளியை பெற வேண்டும், சூரிய ஒளி மீது மின்சாரத்தை பெறக்கூடியதில் அவசியம் பெற வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் நிபந்தனை விதித்தது. இதற்காக இந்தியாவினுடைய அரசு பொதுத்துறை நிறுவனமான சூரிய ஒளி மின்சாரம் செய்யக்கூடிய அந்த கழகத்திலிருந்து மாநில அரசுகள் 10% சூரிய ஒளி மின்சாரத்தை பெற நிர்பந்திக்கப்பட்டார்கள். ஆனால் இதில் எங்க முறைகேடு நடந்ததுன்னா, இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனமா இருக்கக்கூடிய அரசு துறை நிறுவனமா இருக்கக்கூடிய சூரிய ஒளி மின்சாரத்தை செய்யக்கூடிய கழகத்திற்கு ஒட்டுமொத்த ஏஜென்ட் யார் சொன்னால் அதானி. அதாவது அதானி அவர் தான் உற்பத்தி செய்யக்கூடிய சூரிய ஒளி மின்சாரத்தை இந்திய அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனத்தை வாங்க வைத்து அதன் மூலமாக ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் சூரிய ஒளி பெற வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டது. இது அயோக்கியதனம், இது அராஜகதனம். இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துடைய அத்தனை விதமான உரிமைகளையும் இந்த மோடி அரசாங்கம் தலைகீழாக புரட்டி போட்டுக்குது. ஒரு கேடுகட்ட முதலாளிக்காக இந்திய நாட்டு மக்களை எப்படி துன்புறுத்த முடியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு மின்சார கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மின்சார கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டதுக்கு அடிப்படை காரணம் அதானி. அதானி லாபம் கொழிப்பதற்காக மாநில அரசுகள் மத்திய அரசுகள் எல்லாம் இன்றைக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்துகிறார்கள். ஒட்டுமொத்த பணத்தையும் என்று சொன்னால் அதானி சுருட்டி கொண்டிருக்கின்றார். அதானி பிஜேபியை தேர்தலில் ஜெயிக்க வைப்பதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கிறார். அதன் காரணமாக தான் அதானி மீது மோடி நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடு முழுக்க அதானி அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்த சொல்லிருக்கின்றது. இப்ப சென்னையில் அதானி அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் நடந்தது. ஆனால் தமிழ்நாட்டிற்குரிய திமுக உள்ளிட்ட எந்த அரசியல் கட்சிகளையும் இந்த பிரச்சனை ஒரு அறிக்கை விடவில்லை, அதானியை கண்டிக்கவில்லை, அதானியை கைது செய்ய சொல்லவில்லை. நாம் கேட்கின்றோம், கேடுகட்ட முதலாளி இந்த நாட்டு மக்களை வறிய துயரில் ஆக்கக்கூடிய ஒரு முதலாளிக்கு ஏன் அரசியல் கட்சிகள் துணை போக வேண்டும்? இந்த நாட்டிற்குரிய கோடான கோடி மக்கள், ஏழை எளிய மக்கள் மட்டுமல்ல, சிறு குறு முதலாளிகள், அதே போன்று வரி கட்டக்கூடிய மக்கள், இதனுடைய அத்தனை பணத்தையும் யாருக்கு அள்ளி கொடுக்கிறான்னு சொன்னா அதானிக்கு அள்ளி கொடுக்கிறார்கள். இன்றைக்கு ராமநாதபுரத்துல கமுதியில அதானிக்காக இடம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த சூரிய ஒளி மின்சாரத்தை தயாரிக்க வைக்கிறார்கள். அதானி லாபம் சம்பாதிப்பதற்காக நாம் ஏன் சாக வேண்டும்? ஒரு கேடுகட்ட முதலாளி கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிப்பதற்கு இந்த நாட்டுடைய ஏழை எளிய நடுத்தர மக்கள் ஏன் பாதிப்புக்குள்ளாக்க வேண்டும்?
இதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி எழுப்பக்கூடிய கேள்வி. இந்த கேள்வியை அனைத்து அரசியல் கட்சிகள் எழுப்ப வேண்டும். நடிகர் விஜய் ஊழல் பத்தி பேசினார் மாநாட்டில், வரவேற்கின்றோம். அன்பு நடிகர் விஜய் அவர்களே, ஊழல் குறித்து பேசுகிறீர்களே, அதானி ஊழல் குறித்து விஜய் பேச மாட்டாரா? ஏன் பேசவில்லை? இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய யுத்தம் நடத்த வேண்டும். நாம் கஷ்டப்படக்கூடிய அத்தனைக்கு காரணம் முதலாளிகள், பெரும் முதலாளிகள், அதுவும் அதானி. அந்த அதானி கைது செய்ய சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. சாதாரண 75 கேஸ் இருந்தாலே போலீஸ் வந்து நம்மள புடிச்சிட்டு போறான். ஏன்ப்பா அதானியை பிடிக்க மாட்டேன்றீங்க? தலைக்காஞ்சனுக்கு ஒரு நீதி, முதலாளிக்கு ஒரு நீதியா? இது என்ன சட்டம்? என்னங்க சார் சட்டம் இது? அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் மீது ஒரு தவறு செய்திருந்தால், ஒரு பிடிவாரண்ட் இருந்தால் போய் பிடிக்கிறாங்க. ஏன் மாநில முதல்வர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து செந்தில் பாலாஜி வரை பல்வேறு மாநில அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களை கைது செய்து சிறையில் அடித்தாங்களே, ஏன் அதானி சிறையில் அடிக்க முடியல மோடியால? என்னங்க நேர்மை பேசுறீங்க? பிஜேபி காரங்க நேர்மையற்ற கட்சி பிஜேபி, ஊழல் கட்சி பிஜேபி, அதன் தலைவர் மோடி. எனவே ஊழலுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் இன்றைக்கு வீதியில் இறங்க வேண்டிய தருணம் வந்து விட்டது. இல்லை என்றால் நம் வாழ்வாதாரம் நாசமாக்கப்படும், நமது நாடு நாசமாக்கப்படும். எனவே தான் ஒரு தேசபக்த உணர்வோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சென்னையில் இருக்கக்கூடிய அதானி அலுவலகம் போராட்டம் நடத்துறோம். என்ன கொடுமைனா சார், இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை அனுமதி அளிக்கிறார். ஊழலுக்கு போராட்டம் நடத்தினா தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி கொடுக்க மாட்டேங்குது, கைது செய்வேன் சொல்கிறார்கள். அதானிக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் ஏன் தமிழ்நாடு காவல்துறை கைது செய்ய வேண்டும்? ஒரு தெரு ஓரத்தில் இருந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஏன் அனுமதி மறுக்கின்றது? இந்த செயல்கள்லாம் சரியானது அல்ல. பெரும் முதலாளிகளை மட்டும் ஊக்குவிக்கக்கூடிய மோடியுடைய கேடுகட்ட கொள்கையாக அனைத்து அரசியலும் போராட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க 27ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அதானியை கைது செய்யும் வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் போராட்டம் வெடிக்கும். What